வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சினிமா சுற்று. நம்ம சினிமா சுற்றுல இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, நிலாவுக்கு என் மேல் என்னடி கோபம். இந்த மூவி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற மூவி ரிவ்யூஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நீங்க கொடுக்கக்கூடிய பெரிய சப்போர்ட் என்னன்னா, முடிஞ்ச இந்த வீடியோக்கு ஒரு லைக், கமெண்ட் அண்ட் இந்த மூவி பார்க்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் என்னோட பேஜ் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கு, அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். மீக் NEEK நிலாவுக்கு என் மேல் என்னடி கோபம். ஸோ நம்ம தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு யூஸ்வலான ஒரு லவ் ஸ்டோரி தாங்க. படத்தில் ஒன் லைன்னு சொல்லணும்னா யூஸ்வலான ஒரு லவ் ஸ்டோரி தான். எல்லா படத்துல மாதிரி இந்த படமும் ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரி தான். நீங்கள் ட்ரையாங்கிள் லவ்வெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, பட் படம் போக 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 பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹெக்ஸகனல் லவ்வாக மாறும். அது நான் ஏன் சொல்கிறேன்னு நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டெபியூட் ஹீரோ பவிஷ் அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் அனிகா சுரேந்திரன், ரம்யா ரங்கநாதன், பிரியா பிரகாஷ் வாரியர் அண்ட் மேத்யூ தாமஸ், சரத்குமார் சார், சரண்யா பொன்வன் மேம் அண்ட் ஆடுகளம் நரேன், இந்த மாதிரி நிறைய பேர் படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு யூஸ்வல் லவ் ஸ்டோரினால நம்மளும் ஒரு யூஸ்வல் மெத்தடில் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லிடுறேங்க. பாசிட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிலிம்னே நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் டிஓபி ஒரு பயங்கரமாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது. ஏன் அப்படின்னா, இந்த படத்தோட கலர் பேட்டர்னே பார்த்தீங்கன்னா மற்ற மூவிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த மூவிஸோட கலர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ஃப்ரேமுமே ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. அண்ட் புது புது லொக்கேஷன்ஸும் புதுசாக இருந்துச்சுன்னே நான் சொல்லுவேன் இந்த மூவி பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங் ஃபிலிம்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேங்க. ஸோ படத்தோட செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேத்யூ தாமஸ். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப எலகண்ட்டாக இந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பார்த்தா சிரிப்பு வரும்னா அது நம்ம மேத்யூ தாமஸ் தாங்க. அது நான் ஏன் இது ஒரு பாசிட்டிவாக அவரோட இந்த படத்துக்கு ஒரு பலமாக இருக்காருன்னு நான் நெகட்டிவ் சொல்லும் போது சொல்கிறேன். ஸோ மூணாவது பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெபியூட் ஹீரோ பவிஷ். அவரோட ஃபர்ஸ்ட் படம் இது, அதுவும் தனுஷ் டைரக்ஷனில். நாட் த பெஸ்ட், பட் ஃபர்ஸ்ட் மூவிக்கு என்ன தேவையோ அது நல்லாவே நடிச்சு கொடுத்துருக்காருங்க. ரொம்ப பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல மாட்டேன், ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை இந்த படத்துக்கு கண்டிப்பாக அவர் கொடுத்துருக்காரு, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட் ஆல்பம் கிடையாது, பட் ஒரு ஓகேஷான பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்ல சாங்ஸும் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம், அது எந்த டவுட்டுமே இல்லை. பட் இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னா, பாசிட்டிவ்ஸே பார்த்தீங்கன்னா தேடி 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 தாங்க சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது இந்த படத்தோட பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஸ்க்ரீன் பிளே வைஸ் ரொம்ப சொதப்பிட்டாங்கன்னே சொல்லுவேன். எல்லாருக்குமே தெரியும், இதை அவங்க ரிவீலே பண்ணிட்டாங்க, இது ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரி தான்ட்டு. அப்படி இருக்கிற இடத்துல அந்த யூஸ்வலான லவ் ஸ்டோரிக்கு ஒரு சில ஹை பாயிண்ட்ஸ் வேணும், ஆர் காமெடி நல்லா தூக்கலாக கொடுத்துருக்கணும். அப்போ தான் வர ஆடியன்ஸை ஒரு 2 hours 20 minutes தேட்டரில் உட்கார வைக்க முடியும். அது பண்ணுறதுக்கு இந்த மூவி மிஸ் பண்ணிடுச்சோன்னுங்கிறது தாங்க என்னோட ஃபீல். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோ பேஸ்டாக போகுது, ஃப்ளாட்டாக போகுது, எந்த ஒரு ஹை பாயிண்ட்ஸும் இல்லை. காமெடி பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பட் ஒரு சில சீன்ஸ் நம்மளுக்கே கிரிஞ்சு அந்த ஃபீல் கொடுக்குதுங்க. அதான் இந்த படத்தோட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் இன்னொரு நெகட்டிவாக நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம சரண்யா பொன்வன் மேம் அவங்க ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட்டுங்க. காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் தெருக்கி விடுவாங்க. நிறைய படத்தில் அவங்க காமெடி பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் அவங்கள ரொம்ப யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ, அவங்கள யூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் காமெடி சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்குமோ அப்படின்னுங்கிறது என்னோட ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும், அது ரியாலிட்டியோட பொருந்தவே இல்லைங்க. அதாவது சினிமாட்டிக் லிபர்ட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது, பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது இல்லைங்களா. இந்த கிளைமேக்ஸ் நடக்கிறது பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாத மாதிரி இருக்குது, அது ரியாலிட்டியில் நடக்கவே நடக்காது. அப்படி ஒரு விஷயத்த காமிச்சு அடுத்த படத்துக்கு அடுத்த பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காரு. அது ஏன் அது கொடுக்குறதுக்காக அந்த சீனை வச்சாரா இல்லை என்ன விஷயம்னு தெரில, அது ரியாலிட்டியோட பொருந்தவே இல்லைங்க. ஸோ இதெல்லாம் தான் நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தாங்க நான் சொல்லுவேன். ஸோ இதுதாங்க இந்த நிலாவுக்கு என்மேல் என்னடி கோபம். நம்ம சினிமா சுற்றுல இந்த மூவி கொடுக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 2.75 out of 5. So see you guys in next review. Until then, this is Niklesh from Cinema Sutru.